வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவலை வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா கிளர்க் அண்ட் உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சேலரியே பார்த்திங்க அப்படின்னா 19,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கான தகுதி 10th 12th அண்ட் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் வந்து அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் டேட் 16/1/2023 வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து கொடுத்துருக்கூடிய இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்திங்கன்னா 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ யார் யார் வந்து அப்ளை பண்ணலாம், என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறத பற்றின பல்வேறு டீட்டெயிலை வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் சில்க் போர்டிலேருந்து வந்திருக்கக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ்லேருந்து வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர், கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர், அதே மாதிரி அசிஸ்டன்ட் சூப்பரிண்டென்ட்டில் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கில் ஒன்று, அட்மின் ஒன்று. ஸோ 2 கேட்டகரியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டெனோகிராஃபர், அடுத்து லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டண்ட்டு, ஜூனியர் இன்ஜினியர், அதே மாதிரி ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர், இது மாதிரியான போஸ்டிங்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து குரூப் ஏ அண்ட் குரூப் பிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. குரூப் சி பொறுத்த வரைக்கும் அப்பர் டிவிஷன் கிளர்க்கு, ஸ்டெனோகிராஃபர், ஃபீல்டு அசிஸ்டண்ட், குக்கு, இது மாதிரியான போஸ்டிங்ஸ் எல்லாம் வந்து குரூப் சியில் வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு போஸ்டிங்லேயும் வந்து அதிகமான, அதாவது அப்பர் டிவிஷன் கிளர்க்கெலாம் பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து 85 போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது மாதிரி டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா அதாவது 142 வேக்கண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது வந்து டோட்டலாக எல்லா போஸ்டிங்கும் சேர்த்து கிட்டத்தட்ட எவ்வளோ போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் எப்படி வந்து அப்ளை பண்ணணும், அதே மாதிரி இதனுடைய பே ஸ்கேல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் வந்து ஸ்டார்டிங்கே வந்து 35,000க்கு எபோவ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. சேலரி எல்லாமே 35,000 அண்டது 20,000 எபோவ் தான் வந்து ஸ்டார்டிங்கை வந்து கொடுத்துருக்காங்க. தென் இந்த குரூப் சி போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதுக்கும் வந்து எல்லாத்துக்குமே 20 எபோவ் வந்து கொடுத்துருக்காங்க. தென் 25 எபோவ் இது மாதிரிலாம் வந்து சேலரி வந்து சொல்லியிருக்காங்க. இதில் அசிஸ்டன்ட் டைரக்டர் பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் ஏதாவது டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க, அல்லது மாஸ்டர்ஸ் டிகிரி இன் காமர்ஸ், ஸோ இது மாதிரி வந்து முடிச்சிருக்கணும். கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர், இதை பொறுத்த வரைக்கும் எம்எஸ்சி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கிறவங்க அல்லது டிப்ளமோ கோர்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் முடிச்சிருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி கிராஜுவேட் இன் சயின்ஸு மேத்தமேட்டிக்ஸ் முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். அடுத்து அசிஸ்டன்ட் சூப்பரிண்டென்ட், இந்த போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பேச்சுலர்ஸ் டிகிரி வந்து முடிச்சிருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ அதே மாதிரி ஸ்டெனோகிராஃபரும் வந்து அதே மாதிரி தான் வந்து நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். லைப்ரரி பொறுத்த வரைக்கும் பேச்சுலர்ஸ் டிகிரி இன் லைப்ரரி சயின்ஸ் அல்லது லைப்ரரி முடிச்சிருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜூனியர் இன்ஜினியர் பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிறவங்க வந்து ஜூனியர் இன்ஜினியர், அதாவது ஜேஇக்கான போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்தது ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹிந்தி வந்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அப்பர் டிவிஷன் கிளர்க்கு, ஸோ இதுக்கும் வந்து பேச்சுலர்ஸ் டிகிரி முடிச்சிருக்கணும். ஸ்டெனோகிராஃபருக்கும் வந்து பேச்சுலர்ஸ் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து டீட்டெயிலாக பார்த்துக்குங்க. குக், இது பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிப்ளமோ வந்து முடிச்சிருந்தீங்க, அதாவது கேட்ரிங் ரிலேட்டடை வந்து நீங்கள் 3 இயர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலே நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தென் இதற்கான ஏஜ் லிமிட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் வந்து பார்த்துக்கோங்க. தென் அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓபிசி கேண்டிடேட் பொறுத்த வரைக்கும் வந்து 30 இயர்ஸ் அப்படின்னா +3 கொடுத்துருக்காங்க. ஸோ 33 வரைக்கும். எஸ்சி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா SC ST 35 இயர்ஸ் வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்துக்குங்க. நீங்கள் வந்து இதுக்கு வந்து எப்படி வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன்லேயே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு இது பார்த்திங்க அப்படின்னா டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட்லேருந்து தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படி வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. இதனோட எக்ஸாமினேஷன் சென்டர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. சென்னையில் வந்து கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இதையும் வந்து பார்த்துக்குங்க. தென் அடுத்தது இதற்கான ஃபீஸ் பேமெண்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. குரூப் ஏ அல்லது குரூப் பி அல்லது குரூப் சி வந்து எவ்வளோ ஃபீஸு அப்படிங்கிறத வந்து நீங்கள் இதிலே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் வந்து டீட்டெயிலாக வந்து நீங்கள் பார்த்துக்கங்க. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து இதிலேயே தெளிவாக கொடுத்துருக்காங்க. தென் இதற்கான லாஸ்ட் டேட் 24, அதாவது பார்த்திங்கன்னா 2023 நெக்ஸ்ட் இயரில் 16th வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் csp.gov.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரியும் உங்களுடைய ஃபோட்டோ அல்லது சிக்னேச்சர் தம்ப்நெயில் எல்லாமே வந்து நீங்கள் இதில் அட்டாச் பண்ணுற மாதிரியும் வந்து இருக்கும். ஸோ இதையும் வந்து டீட்டெயிலாக பார்த்துக்குங்க. இதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க. தேங்க்யூ.